புத்தாண்டை ஒட்டி கன்னியாகுமரியில் பொதுமக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சூரிய அஸ்தமனத்தை காண கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ். சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது 2024 ஆண்டு முடிந்து 2025 ஆண்டு புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்கள் உள்ளது. இதற்காக சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு ஏராளமானோர் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வருகை தந்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். குறிப்பாக இன்று மாலை சூரிய அஸ்தமனம் பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் சன்செட் பாயிண்ட் பகுதி மற்றும் கடற்கரை பகுதியில் காமராஜர் நினைவு மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் குவிந்திருந்தனர். ஆனால் இங்கு மேகம் மூட்டமாக இருந்ததால் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்த வண்ணம் உள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் போலீசாரும் இங்கே ஏராளமான இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பைக் ரேஸ் செய்யும் அந்த வாலிபர்களுக்கு பைக்குகளை பறிமுதல் செய்யப்படும் எனவும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எவ்வித இடையூறும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடாது என ஏற்கனவே காவல்துறை அறிவித்திருந்தது. இதையடுத்து கடற்கரை சாலை மற்றும் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் பேரிகார்டு அமைத்து இருசக்கர வாகனங்கள் உள்ளே அனுமதிக்காத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஹோட்டல்களிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளியூரிலிருந்து வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் கடலுக்கு அருகில் யாரும் செல்ல விடாமல் போலீசார் தடுத்துள்ளனர். மேலும் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் செல்லும் அந்த பாதையிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கடற்கரை பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து மக்கள் கூட்டம் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.